ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கில் இருந்து 47 சர்க்கிள்க்கும் எக்ஸிக்யூட்டிவ் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா அப்படின்னு சொல்லிட்டு 47 சர்க்கிளில் எக்ஸிக்யூட்டிவ் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு டிகிரி மட்டும் இருந்தால் போதும். எக்ஸ்பீரியன்ஸு அதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்கள் டிகிரி மார்க்கை பேஸ் பண்ணி டேரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாடு லொக்கேஷன்லேயே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸ்டார்டிங் டேட் பாருங்கள், 15th March வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா April 5க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்லைன் மோட்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஆன்லைனில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் வந்து 15th March, லாஸ்ட் டேட் April 5க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அடுத்து வேக்கன்சி ஏஜ், எக்ஸிக்யூட்டிவ் வேலைவாய்ப்பு தான் அறிவிச்சிருக்காங்க. 47 வேக்கன்சிஸ் இருக்குது. இன்னொரு வேக்கன்சி இவ்வளோ கம்மியாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து வேக்கன்சி மாறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு டென்டேட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. மேபி ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாம்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், டேரெக்ட் செலெக்ஷன் தான். 47 வேக்கன்சி இருக்குது. ஏஜ் 21லேருந்து 35 ஏஜுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். யூஆரில் 21, இடபிள்யூஎஸில் ஒரு 4, ஓபிசியில் ஒரு 12 வேக்கன்சி, எஸ்சியில் ஒரு 7 வேக்கன்சி, எஸ்டியில் ஒரு 3 வேக்கன்சி. வெயிட் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரோ, இதில் கவர்மெண்ட் ஜாப் மட்டும்தான் இருக்கா? அதை தாண்டி இந்த ப்ரைவேட் ஜாப்பு, அதாவது இந்த ஐடி ஜாப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையா? ஐடி ஜாப்புக்குள்ளே போகணுன்றது என்னுடைய ரொம்ப நாள் கனவு. பட் அந்த இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்குற ப்ராக்டிக்கல் நாலேஜு அதெல்லாம் என்கிட்ட எதுவுமே இல்லை ப்ரோ. அதை நான் எப்படி டெவலப் பண்ணுறது? அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இண்டஸ்ட்ரீஸ் எதிர்பார்க்குற ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸை ஷார்ட் டியூரேஷனில் உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களையும் ஒரு ஐடி ஜாபில் ஜாயின் பண்ண வைக்க முடியும் அப்படின்னா அதை நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஒடின் ஸ்கூல். இந்த ஒடின் ஸ்கூலில் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் இருக்குது. இந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் இன்ஸ்ட்ரக்டர் லெட் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது ஆல்ரெடி டாப் கம்பெனிஸில் ஒர்க் பண்ண இன்ஸ்ட்ரக்டர் தான் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜாப் ரெடினஸ் இன் 6 months ப்ளஸ் எல்லாமே ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் தான். அதாவது தியரியை தாண்டி இண்டஸ்ட்ரீஸ் இப்போ கரண்ட்டாக எதிர்பார்க்குற ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸை தான் அதிகமாக உங்களுக்கு சொல்லித்தராங்க. இங்கே அன்லிமிட்டெட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. அது எப்படி ப்ரோ அப்படின்னா, இவங்களோட 500+ டாப் ஹியரிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. கூகுள், டெக் மகேந்திரா, டிசிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு 500+ டாப் ஹையரிங் பார்ட்னர்ஸோட டைப்பில் இருக்காங்க. இது மூலிமா உங்களுக்கு அதிக ஐடி வேலை வாய்ப்புகளை இவங்களால் உருவாக்கி தர முடியும். இதை தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெமோ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்காக இந்த டெமோ அட்டன் பண்ணணும் அப்படின்னா, இண்டஸ்ட்ரி பற்றின ஓவர்வியூ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது கரண்ட்டாக இப்போ இண்டஸ்ட்ரீஸ் எந்த அளவுக்கு அப்டேட்டில் இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க, அவங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது, இது எல்லாமே இண்டஸ்ட்ரி ஓவர்வியூஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் டேட்டா சயின்ஸில் என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது, அதை நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை தாண்டி உங்களுக்கு அடிஷ்னலாக டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த டெமோட எண்டிங்கில் Q&A செஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் வந்து உங்கள் டவுட்ஸை கேட்டுக்கலாம். இந்த டெமோவை அட்டன் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவ் ரிவார்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க. ஸோ கீழே கொடுத்துருக்க லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் ப்ளஸ் எந்த டேட்டில் நீங்கள் டெமோ அட்டன் பண்ணுறீங்க, 19th March, 22nd March வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் ஏதாவது ஒரு டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு புக்கே டெமோ கிளிக் பண்ணி இப்போவே உங்கள் டெமோவை புக் பண்ணுங்கள். ஸோ ஓகே, கம்மிங் பேக் டு த வீடியோ. இப்போ சர்க்கிள் வைஸ் வேக்கன்சிஸ் வந்து காமிச்சிட்டாங்க. 47 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ அந்தந்த சர்க்கிளில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது ப்ரோ அப்படின்னா அதை வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்தம் ஒரு 13 சர்க்கிளுக்கு வேக்கன்சி இருக்கும், இன்க்ளூடிங் தமிழ்நாடு ஸ்டேட் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன், இந்த எக்ஸிக்யூட்டிவ் பதவிக்கு என்னென்ன வேலை இருக்கும் ப்ளஸ் அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏதாவது ஒரு டிசிப்ளினில் டிகிரி கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதுவே நீங்கள் MBA சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் MBA முடிச்சிருக்கீங்க அப்படின்னா முதல் முன்னுரிமை தருவாங்க. அதெல்லாம் அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா மட்டும் போதும், எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். டிகிரி முடித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். டிப்ளமோ முடித்தவங்க இதுக்கு எலிஜிபிள் இல்லை. எந்த டிகிரியாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆக மொத்தத்தில் ஏதாவது ஒரு டிசிப்ளினில் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். இதில் முன்னுரிமை எப்படி தருவாங்க அப்படின்னா, MBA சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க. MBA சேல்ஸ் மார்க்கெட்டிங் முடிச்சிருந்தா முதல் முன்னுரிமை உங்களுக்கு தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, ஃப்ரெஷராக இருந்தால் மட்டும் போதும். சரிங்களா? ஒரு டிகிரி முடிச்சு இப்போ தான் ப்ரோ நான் காலேஜ் டிகிரி வந்து பாஸ் அவுட் ஆகிருக்கேன், நான் என்ன ஜாப்க்கு ட்ரை பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க்கிங் லொக்கேஷன் எல்லாமே தமிழ்நாடு ஸ்டேட்டில் தான் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான். அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா டேரெக்ட் செலெக்ஷன் தான். அதாவது உங்கள் டிகிரி மார்க்கு, குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூ ப்ராசஸ் இதை பேஸ் பண்ணி
அதாவது அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து செக்யூர் பண்ணுறீங்க அதை பொறுத்து உங்களை டேரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. செலெக்ஷன் வில் பி மேட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் மார்க்ஸ் அப்டைன்ட் இன் தி கிராஜுவேஷன். அதாவது உங்கள் டிகிரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்திருக்கீங்க ப்ளஸ் அவங்க கண்டக்ட் பண்ணுற குரூப் டிஸ்கஷனு, பர்சனல் இன்டர்வியூ, இதில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அதை பொறுத்து டேரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்லாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்டால் ஆன்லைன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது இல்லை மேபி தேவைப்பட்டால், அதாவது நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அது இருக்காது. மெஜாரிட்டி உங்களுக்கு டிகிரி பர்சன்டேஜை பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து குரூப் டிஸ்கஷன், பர்சனல் இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும். எக்ஸாம் இல்லை. ஓகேங்களா? அது தேவைப்பட்டால் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சேலரி பாருங்கள். சேலரி வந்து 30,000 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங் சேலரியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30,000 இருக்கும். அது போக இன்சென்டிவ்ஸு அது எல்லாமே இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ். இதில் ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். எஸ்சி, எஸ்டி, டிசேபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா இன்டிமேஷன் சார்ஜ் மட்டும் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 150 நீங்கள் பே பண்ணணும். இதுவே அதர் கேட்டகிரி, இந்த ஓபிசி, யூஆர், இடபிள்யூஎஸ் அந்த கேட்டகிரிலாம் இருக்குது இல்லையா, அவங்க வந்து 750 பே பண்ணணும். ஸோ ரொம்ப அதிகமாக இருக்குது. விருப்பமாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதில் எக்ஸாம் இல்லை. உங்கள் டிகிரி பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி டேரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்து இன்டர்வியூ இருக்கும், அவ்வளோதான். எக்ஸாம்லாம் எதுவுமே இல்லை. ஃபீஸ் மட்டும்தான் இதில் ஒரு பெரிய ட்ராபேக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து நிறைய பேர் வேக்கன்சி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கே ப்ரோ, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு திங்க் பண்ணுவீங்க. ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் டிகிரி பர்சன்டேஜை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கு டிகிரியில் ஒரு 95% இருக்குது, 98% இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அடுத்து ரிலாக்ஸேஷன். அதாவது இதில் ரிலாக்ஸேஷன்லாம் இல்லையா ப்ரோ அப்படின்னா 21 35 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த 35 இந்த மேக்ஸிமம் ஏஜ் மேலே எனக்கு, அதாவது 35 வயசுக்கு மேலே எனக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு, நான் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் எஸ்சி, எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ 35 + 5 40 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணலாம். இதுவே ஓபிசி நான் க்ரீமி லேயர் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், 38 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிசேபிலிட்டியில் யூஆர், ஓபிசி எல்லா கேட்டகிரிக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்கும். செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பிசி, முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகிரி எல்லாருமே ஓபிசியில் தான் வருவீங்க. சரியா? ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க இப்போ லேட்டஸ்ட்டாக அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. அதாவது இப்போ கரண்ட்டாக வேலிடில் இருக்கணும், லேட்டஸ்ட்டு சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். வித்தின் 7 days நீங்கள் சர்டிஃபிகேட் எடுத்துடலாம். முதல்ல இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் 7 days எடுத்துடலாம். டைமிங் இருக்குது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா April 5 வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரையும் டைம் இருக்குது. அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிட்டு அதுக்கடுத்து ஆன்லைனில் அதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். சரியா? வீட்டில் இருந்தே ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது சம்மந்தமாக நிறைய வீடியோ யூடியூப்பில் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். இல்லை ப்ரோ என்கிட்ட பிசி இல்லை, லேப்டாப் இல்லை அப்படின்னா ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஓகே. லாஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் டெம்பரரியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது பர்மனெண்ட் இல்லை, இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி கூட உங்களை பர்மனெண்ட் பண்ணலாம். ஆனால் அது அந்த லைன் வந்து இதில் மென்ஷன் பண்ணல. இப்போதைக்கு நாங்கள் டெம்பரரியாக தான் வந்து ஆட்களை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரில் மேபி அந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி அவங்க பர்மனெண்ட் பண்ணலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு டெம்பரரி தான். ஸோ முதல்ல ஒரு 1 year இருக்கும். சரியா? அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 2 years வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து மேக்ஸிமம் கான்ட்ராக்ட் டியூரேஷன் வந்து 3 years, அதாவது மொத்தம் 3 வருஷம் இருக்கும். முதல்ல 1 வருஷம், அடுத்து 2 வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக 3 வருஷம் இருக்கும். அதுக்கடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தெரியல. அந்த கான்ட்ராக்ட் ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து அந்த இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு டோட்டலாக 3 வருஷம். ஸோ முதல்ல 1 வருஷம், அடுத்து 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக 3 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்கும். அதுக்கடுத்து அந்த ப்ராஜெக்ட் ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ கான்ட்ராக்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து தருவாங்க. அதை யூஸ் பண்ணி ஃப்யூச்சரில் நீங்கள் நிறைய ஜாப் ட்ரை பண்ணலாம். இதே இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து நீங்கள் அந்த ஜாப் வந்து கிராக் பண்ணிடலாம். ஓகேவா?
ஸோ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. கான்ட்ராக்டில் எதுக்கு ப்ரோ ஒர்க் பண்ணிவிட்டு அது வந்து வேஸ்ட்டு தான். இப்போதைக்கு நான் டெம்பரரியாக ஒர்க் பண்ணணும், அதுக்கடுத்து வந்து நான் பர்மனெண்ட்டாக ஒரு ஜாப் ட்ரை பண்ணணும். ஸோ அது எதுக்கு நான் ஒரேடியாக பர்மனெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது உங்களுடைய சாய்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் இதில் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி ஃப்யூச்சரில் உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்கள் இஷ்டம்தான், உங்களுக்கு எப்படி மனசுக்கு வருதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்புக்கு ரிப்ளை பண்ணுங்கள், வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரியா? நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் ஹெவி ஒர்க்கில் இருக்கேன், அதனால் உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியல. நான் மெஜாரிட்டி எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணிவிடுவேன், பட் இப்போ என்னால் ரிப்ளை பண்ண முடியல, அந்தளவுக்கு நிறைய ஒர்க் ப்ரெஷரே இருக்குது. ஸோ நீங்கள் தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க, வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.